பாருங்க நாங்க வந்து ரெடி ஆயிட்டோம். சோ இங்க பாருங்க இந்த ஃப்ரண்ட் பார்ட்டும் இந்த பேக் பார்ட்டும் தேவையில்ல. This is the front part and this is the back part. சோ இந்த ரெண்டுத்தையும் நான் கட் பண்ணிட்டோம். இப்போ தோல் சீவர் தான் எங்களோட பெரிய வேலை. எனக்கும் தெரியாது அவனுக்கும் தெரியாது. பட் நாங்கள் எப்படி பண்ண போகிறோம். எஸ் ஒரு வழியாக நாங்கள் தோல் சீவ இருக்கோம். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தோல் ஃபுல்லாக சீவிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எங்களோட பெரிய வேலை என்ன வேலை? இது நாங்கள் இப்போது ஸ்லைஸ் பண்ணோம். அதுதான் கொஞ்சம் பெரிய வேலை. ஸ்லைஸ் பண்ணோம். எல்லாமே தமிழ் தான் பண்ண போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். கட்டு ஸ்லைஸ் வந்திருக்கு. ஒரு நிமிஷம் கட்டு மாவு இதில் தான் நாங்கள் பண்ண போகிறோம். எஸ் வாங்க கலக்கும் போது நான் காமிக்கிறேன். அந்த பேட்டர் கொஞ்சம் திக்காக வரணும். ஸோ அதுக்காக நாங்கள் பண்ணிட்டோம். ஸோ காய்ஸ் இங்கே மாவை நாங்கள் வந்து எப்படியோ வந்து கஷ்டப்பட்டு அளவு எடுத்துகிட்டே நம்ம தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றுறோம். அளவை நாங்கள் காமிக்கணும். தண்ணி ஊற்றிட்டு அளவு காமிக்கிறோம். காய்ஸ் பாருங்க நாங்கள் பேட்டர் ரெடி பண்ணிட்டோம். இதுதான் கன்சிஸ்டன்சி. ஒரு தோசை மாவு மாதிரி இருக்கும். கன்சிஸ்டன்சி இதுதான் தோசை மாவு மாதிரி இருக்கும். பாருங்க இப்போ நாங்கள் நாங்கள் வாழை தோசை மாவு மாதிரியே இருக்குது. சரி ஓகே. அப்படியே எங்கள் பாட்டி வந்து உருளைக்கிழங்கு பண்ண சொன்னாங்க. ஸோ உருளைக்கிழங்கு எண்ணெய் சூடாகுது. நம்ம அங்கே போயிடலாம் வாங்க. அது எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நாங்கள் மாவுலாம் ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம போடலாம். வா செம்மையா பொரியுது பாருங்க. தமிழ் எதிர்காலத்தில் ஒரு பஜ்ஜி கடையை வச்சிடலாம். அவள் அப்படிதான் சொல்லுவா. பீச் வருதுல்ல. வா செம்மையா இருக்குது. ஓகே உருளைக்கிழங்கும் இருக்கு. அது நான் காமிக்கிறேன். உருளைக்கிழங்கும் இருக்குது. இல்லைங்க அது சூடாகட்டும். கேமரா நெல் அப்படி. ஸோ காய்ஸ் இங்கே வந்து வெந்துட்டு இருக்குது. அது சூடாகும் போது நான் காமிக்கிறேன். காமிப்பான். இப்போ பாருங்க திருப்பி போடுறாங்க. சொல்லு. எண்ணெய் கொஞ்சம் டேஞ்சர் தான். பண்ணுங்களான்னு பார்த்து பண்ணுங்க. பிகாஸ் எங்கள் பாட்டி தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே ஒருத்தி எதுவுமே பண்ணாமல் உட்காந்துட்டு இருக்கிறதுனா அது நான் மட்டும்தான். பஜ்ஜி இன்னும் வேவலையா? கொஞ்சம் வேக. ஸோ காய்ஸ் நாங்கள் எல்லாத்தையும் சுட்டுட்டு கூப்பிடுறோம். பஜ்ஜி ரெடி. நாங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பார்க்குறோம். கிறிஸ்பியாக இருக்குது. டேஸ்டியாக இருக்குது. இப்போலாம் கரெக்டாக இருக்குது. இதுக்கப்புறம் அனுப்பிக்க சொல்லுவாள். உருளைக்கிழங்குலாம் கொஞ்சம் திக்காக இருக்குது. இதுவும் திக்காக இருக்குது. ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்குது. திக்காக இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது. வீட்டில் செய்யணும்னா வீட்டில் இருக்க பால் கொஞ்சம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. கேட்குதா? வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய்.